ஆய்வாளர் மதன் கௌரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த கோவில் அனைத்து மதத்துக்குமான சொந்தமானது. இவன் இருக்கலே பெரிய தற்குறி. அண்ட் இது ரிலிஜியஸ் இஷ்யூங்கிறதுனால வந்து நான் ரொம்ப பார்த்து பேச வேண்டியது இருக்குது. நான் யாரையுமே அஃபண்ட் பண்ணிடக்கூடாது. தீர்ப்புல எல்லாத்துக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறால, அப்படி எங்கேயும் வரவே கிடையாது. சோ இங்க வந்து இந்த ஒரு மலையில வந்து ஹிந்துயிசம் இருக்குது, இஸ்லாம் இருக்குது, ஜெயினிசம் இருக்குது. இந்த இடத்துல நான் ஆட்டோ தூக்கிட்டு போய் வெட்டுவேன், இல்லையா ஆளையே தூக்குவேன். அன்னைக்கு நீ எங்க போன? மதுரைன்னு சொல்றப்ப அதோட பியூட்டியா என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க மீனாட்சி அம்மன் கோவில் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே போயிட்டு வருவாங்க. அதை சுத்தி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சௌராஷ்டிரா இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே ஒண்ணா அரவணைச்சு கொண்டு போனதா மதுரை. மதன் கௌரி ஒரு தற்குறி. இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜீனியஸ் இன்டெலிஜென்ஸ்ல பிச்சு உதறக்கூடிய ஜீனியஸ் மாரிதாஸ் போட்டிருக்காரு. ஆனா உண்மையான தற்குறி யாருங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்த்துருவோம். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பத்தி மதன் கௌரி ஒரு வீடியோ போட்டிருக்காப்ல. அந்த வீடியோவை நம்மளும் பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்கும்போது என்னடா இது வீடியோ ஒண்ணுமே புரியலையே, உப்பு சப்பு இல்லாம யார் தப்பு பண்ணது என்ன பிரச்சனைங்கிறத ஓப்பனாவே சொல்லாம பட்டும் படாம ஒரு வீடியோவை இந்த இப்படி பேசி வச்சிருக்காப்லையே அப்படின்னு வருத்தம் நமக்கு. அந்த வீடியோவிலே அவர் சொல்றாப்ல, ரிலீஜியஸ் இஷ்யூவா இருக்கவே நான் பார்த்து பேச வேண்டியதா இருக்கு, யாரையும் புண்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே ஒன்றும் இல்லாத உப்பு சப்பு இல்லாத வீடியோ. ஒரு கும்பல் நல்லா இருக்கிற ஊர்ல ஒரு கூட்டம் வந்துட்டு போராட்டம் பண்றோன்னு சொல்லிட்டு பிரச்சனையை உருவாக்கிட்டு ரெண்டு மதத்துக்கு இடையில சிக்கலை உருவாக்கிட்டு போயிருக்கு. அப்ப யாரு பண்ணது தப்புன்னு சுட்டி காட்டணும்ல, அதை சொல்லாமலேயே என்ன வீடியோ இது, இதுல என்ன இஷ்யூ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காப்ல அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது மாரிதாஸ் ஒரு வீடியோவோட வராப்ல, மதன் கௌரி எனும் தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணும் இல்லாத ஒரு வீடியோ போட்டதுக்கே மாரிதாஸுக்கு மதன் கௌரி மேல அப்படி கோபம் வந்துருச்சு. அதாவது மதன் கௌரி என்ன சொல்லிட்டாராமா, இந்த மலை எல்லா மதத்துக்கும் சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டாராம், இந்த கோயில் எல்லா மதத்துக்கும் சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டாராம். கடைசி வரைக்கும் நம்ம அந்த வீடியோவில் தேடி பார்த்தோம்னா மதன் கௌரி எந்த இடத்துலையும் எல்லா மதத்துக்கும் இந்த மலை சொந்தமானது அப்படிங்கிற வார்த்தையை எங்கேயுமே சொல்லலை. மதுரையில் எல்லாருமே இருக்கிறாங்க, எல்லா மதத்தோரும் இருக்காங்க, எல்லா மொழி பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. இதை வந்து இப்போ இருக்கிற மாதிரி அப்படியே இருக்க விடுங்க. இந்த மலையில் பார்த்தோம்னா இந்துயிசம் இருக்கு, ஜைனிசம் இருக்கு, தர்காவும் இருக்குது, இந்த மத நல்லிணக்கத்தை இருக்க விடுங்க அப்படிங்கிற வாதத்தை தான் வச்சிருக்காப்புல. இப்போ மாரிதாஸ் பேசின விஷயத்துக்கு நம்ம அப்புறம் வருவோம். முதல்ல திருப்பரங்குன்றம் மலையில இந்த தர்கா நிர்வாகத்துக்கும் கோயில் நிர்வாகத்துக்கும் இடையில என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த பிரச்சனை பார்த்தோம்னா 1915 தான் துவங்குது. மாரிதாஸ் வந்து கூகுள் மேப்பை வச்சு படம் காட்டுறாப்புல, இந்த மலையை பாருங்க, இதில் இங்கே தர்கா இருக்குது, இங்கே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு, இங்கே முருகர் கோயில் இருக்கு அப்படின்னு நம்மளும் ஒரு படத்தை காட்டிடுவோம். இந்த படம் அரசு நிர்வாகத்தினுடைய படம். இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். கூகுள் மேப்பை விட இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப தெளிவாகவே இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மலை இருக்குது. இந்த மலையில் கீழே அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இடம் வந்து சுப்பிரமணிய டெம்பிள், அதாவது திருப்பரங்குன்றம் முருகன் கோயில். அதுக்கு சைடில் பார்த்தோம்னா பழனியாண்டர் டெம்பிள் இருக்குது. அந்த பழனி ஆண்டவர் கோயிலுக்கு பக்கத்துல இந்த படிக்கட்டு வந்து போகுது. இந்த படிக்கட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா நெல்லித்தோப்பு அப்படிங்கிற ஒரு இடம் வருது. அந்த நெல்லித்தோப்புங்கிற இடத்துல தான் அந்த படிக்கட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு பக்கம் தர்காவை நோக்கி பிரியுது. அந்த படிக்கட்டு நேரா மேல போயிட்டு உச்சியில் இருக்கக்கூடிய தர்காவுக்கு போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா காசி விஸ்வநாதர் கோயில் இந்த பக்கம் இருக்குது. இது இல்லாம மலையுடைய வெவ்வேறு பக்கங்கள்ல சமண படுக்கைகள் இருக்கிறது, அந்த சமணர்களுடைய அந்த சிலைகள் இருக்கிறத பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த மேப்பை பார்த்துக்குங்க. முதல்ல இப்போ மாரிதாஸ் என்ன சொன்னாரு அப்படிங்கிறதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். முதல்ல திருப்பரங்குன்றம் மலையில மேல இருக்கக்கூடிய தர்காவுக்கும் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் நிர்வாகத்துக்கும் இல்லை காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் என்ன பிரச்சனை வந்தது, முதல்ல எப்போ இந்த பிரச்சனை தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1915 துவங்குச்சு. கிட்டத்தட்ட 110 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, தர்கா நிர்வாகத்துல இருந்து தர்காவுக்கு வரக்கூடிய மக்கள் அவங்க வந்து கீழே இருந்து அந்த படிக்கட்டுல ஏறி வரும்போது இந்த நெல்லித்தோப்பு பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த மேப்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த நெல்லித்தோப்பு பகுதியில கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வர மாதிரி ஒரு மண்டபம் ஒன்று கட்டுறதுக்கு முடிவு பண்றாங்க. அந்த இடம் தான் பார்த்தோம்னா சென்டரா இருக்கு. தர்காவுக்கு போறதுக்கும் இந்து கோயிலுக்கு போறதுக்குமான இடம் பிரியக்கூடிய சென்டர் பாயிண்டா அந்த இடம் இருக்கு. அப்ப கோயில் நிர்வாகத்துல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க அந்த மண்டபம் கட்டக்கூடாது, இங்க வந்து இது வந்து இந்துக்கள் வந்து இந்த இடத்தை பயன்படுத்துறாங்க
அந்த ரைட்ஸை வந்து தர்கா எடுத்துக்க கூடாது அப்படின்னு ஒரு பிரச்சனை. அதே மாதிரி அந்த மண்டபத்தை கட்டணும்னா அதுக்கான கற்களை அந்த மலையிலிருந்தே எடுக்கிறது, அது தொடர்பாகவும் இந்த வழக்கு வந்து நடந்தது. இப்போ மதுரையில் மேலூர் டிவிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டில் இந்த வழக்கு வந்து நடக்குது. அப்போ இதை வந்து ஒரு டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் வந்து விசாரிக்கிறார். அப்போ மதுரையுடைய கலெக்டராக இருந்தவர் பேடிசன் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர், அவர் என்ன பண்றாருன்னா 2 தரப்புக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடத்தி இதை தீர்க்க முடியுதா அப்படின்னு ட்ரை பண்றாரு. அப்போ கோயில் நிர்வாகத்திலிருந்து அவர்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மொத்த மலையுமே வந்து கோயிலுக்கு தான் சொந்தமானது. இது வந்து பார்த்தோம்னா பராக்கிரம பாண்டியன் வந்து கோயிலுக்கு தானமா கொடுத்த ஒரு இடம். இந்த மலை மட்டும் இல்ல, இந்த மலையை சுத்தி பல பகுதிகள் இந்த கோயிலுக்கு சொந்தமா இருக்குது அப்படின்னு வாதாடுறாங்க. அடுத்ததா தர்கா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த தர்கா அமைஞ்சிருக்கக்கூடிய இடம், அது இல்லாம மலையில இருக்கக்கூடிய இன்னும் சில பகுதிகள், இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தானமா, அதனால இதுல எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு தர்கா தரப்புல இருந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மலையிலிருந்து கல் உடைக்கிறது எடுக்கிறது சம்பந்தமாகவும் எங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்குன்னு 2 தரப்புமே வாதிடுறாங்க. அப்போ பேடிசன் வந்து என்ன சஜஷனை முன்வைக்கிறாரு அப்படின்னா, 2 கம்யூனிட்டியுமே சேர்ந்து அதுக்கான பொது இடமா அந்த மண்டபத்தை கட்டினா என்ன, அந்த மண்டபத்தை வந்து 2 கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, இந்து கம்யூனிட்டியா இருக்கலாம் இல்லை முஸ்லீம் கம்யூனிட்டியா இருக்கலாம், 2 கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுமே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டுமே ஒரு பொது இடமா அது இருக்கட்டுமே, பொதுவாக இதை பயன்படுத்திக்கலாமே அப்படிங்கிற சஜஷனை பேடிசன் வந்து முன்வைக்கிறாரு. இதை தர்கா தரப்புல ஏத்துக்கிறாங்க. ஆனால் கோயில் நிர்வாகம் தரப்பு இதை ஏத்துக்க மறுக்குது. ஸோ கலெக்டர் பேடிசனால எந்த முடிவுக்கும் வர முடியாததுனால இது வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடந்து, நீதிமன்றத்தில் 1923 என்ன தீர்ப்பு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மேப்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நெல்லித்தோப்பு பகுதி, அந்த பகுதி தர்காவுக்கு சொந்தமானது. அதே மாதிரி அந்த பகுதியிலிருந்து படிக்கட்டு துவங்குற அந்த இடம், படிக்கட்டு துவங்கி இந்த தர்காவுக்கு போய் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய படிக்கட்டுகள் இருக்குல்ல, அதுவும் தர்காவுக்கு சொந்தமானது. அதே மாதிரி அந்த தர்கா இருக்கக்கூடிய அந்த இடம், அதுவும் தர்காவுக்கு சொந்தமானது. அதே மாதிரி தர்காவுடைய அந்த கொடிக்கம்பம் இருக்கக்கூடிய மலையினுடைய உச்சி, அந்த பகுதியும் தர்காவுக்கு சொந்தமானது. இந்த 4 பகுதிகளை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய மலை, முழு மலை இருக்குல்ல, அது கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தமானது அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கப்படுது. சரி, இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சுதான்னு பார்த்தோம்னா அதோட முடியல. இதுக்கு இடையில இந்த 2 தரப்புக்கு நடுவில் அரசு தரப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு. அரசு தரப்பு என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் இந்த முழு மலை அரசுக்கு சொந்தமானது, அதாவது கோயில் இருக்கக்கூடிய நிலம், தர்காவினுடைய பகுதி, இது 2ம் அவங்களுக்கு சொந்தம். மீதி இருக்கக்கூடிய கோயில் இல்லாத, தர்கா இல்லாத, அந்த பகுதிகள் இல்லாத மீதி இருக்கக்கூடிய மலையினுடைய பகுதிகள்லாம் இது புறம்போக்கு நிலம், இது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானதுன்னு அரசு கிளைம் பண்ணுது. அப்போ இந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்டில் வருது. ஹைகோர்ட்டில் இந்த மொத்த நிலம் பார்த்தோம்னா, தர்கா இருக்கிற பகுதி, கோயில் இருக்கிற பகுதியை தவிர்த்து மொத்த மலையும் வந்து பார்த்தோம்னா அரசுக்கு சொந்தம் அப்படின்னு தீர்ப்பாகுது ஹைகோர்ட்ல. அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ் வந்து பார்த்தோம்னா லண்டன் பிரிவி கவுன்சிலுக்கு போகுது. இதுக்கு முன்னாடியே இந்த ஹைகோர்ட்ல நடந்த கேஸ்ல பார்த்தோம்னா இஸ்லாமியர்களும் வந்து பார்த்தோம்னா அந்த கீழ் கோர்ட்ல கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சாட்டிஸ்ஃபை ஆகாம அவங்களும் ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது ஹைகோர்ட்ல அரசு தரப்புக்கு இந்த மலை சொந்தம் தீர்மானிக்கப்பட்டதுக்கு பிறகு பிரிவி கவுன்சிலுக்கு வந்து வாதங்கள் நடக்குது. அப்போ பிரிவி கவுன்சில் வாதங்கள்ல முதன்மையானதா எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடம், இந்த மலை அப்படிங்கிறது அரசுக்கு சொந்தமானதா இல்ல கோயிலுக்கு சொந்தமானதா அப்படிங்கிறது தான் அவங்க விசாரிச்சதுல பெரும்பான்மையான பங்கா இருக்குது. பிரிவி கவுன்சில்ல என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 1923 கேஸ்ல ஜட்ஜி கீழ் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு பாத்தீங்களா, ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி, அந்த தீர்ப்பு தான் இறுதி செய்கிறோம். இந்த கோயிலினுடைய மலையினுடைய பகுதிகள் கோயிலுக்கு சொந்தமானது, அரசாங்கத்துக்கு சொந்தமானது இல்லை அப்படிங்கிற தீர்ப்பை யார் கொடுக்குறதுனா பிரிவி கவுன்சில் கொடுக்குது. அதே சமயம் தர்காவா இருக்கலாம், நெல்லித்தோப்பு பகுதியா இருக்கலாம், நெல்லித்தோப்புல இருந்து தர்காவுக்கு போற படிக்கட்டா இருக்கலாம், தர்காவுடைய கொடிக்கம்பம் இருக்கக்கூடிய மலை உச்சியா இருக்கலாம், இந்த பகுதிகள்லாம் அப்படியே இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், தர்காவுக்கு சொந்தம் அப்படிங்கிறதும் அந்த தீர்ப்புல அப்படியே தான் உறுதி செய்யப்படுது. இப்போ எச் ராஜா மாதிரியான ஆளுங்க என்ன பண்றாங்கன்னா, லண்டன் பிரிவி கவுன்சில் வந்து அந்த மலையினுடைய பகுதி அரசுக்கு சொந்தம் இல்ல, அது வந்து கோயிலுக்கு சொந்தம், கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம்னு அறிவிச்சது இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இவங்க வந்து அப்படியே பிளேட்டை மாத்தி தர்காவுக்குலாம் சொந்தம் கிடையாது, அந்த மொத்த மலையுமே முருகனுக்கு தான் சொந்தம், கோயிலுக்கு தான் சொந்தம் அப்படின்னு கதையை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல மாரிதாஸ் இது கொஞ்சம் வித்தியாசமா, அவரை பத்தி யாரும் தப்பு சொல்லிடக்கூடாது இல்லை, அதனால என்ன பண்றாருன்னா இந்த மலையில உள்ள பிற பகுதிகள், இந்த மலையில உள்ள பிற பகுதிகள் அப்படிங்கிறாரு, எதை தவிர்த்துட்டு பிற பகுதிகள் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாரு. ஏதோ இந்த மலை முழுக்க கோயிலுக்கு சொந்தம்னு தீர்ப்பு வந்த மாதிரி இந்த மலையில் உள்ள பிற பகுதிகள் முழுக்க அப்படின்ற வெர்ஷனையே தொடர்ச்சியா வச்சுக்கிட்டு இருக்காரு. கடைசியா என்ன சொல்றாரு அப்படின்னா, விவசாய நிலங்கள், வீடுகள்,
தர்கா. இதை தவிர்த்துட்டு ஒட்டுமொத்த மலையும் தேவஸ்தான போர்டுக்கு சொந்தம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு முடிக்கிறாப்புல. இங்கே தான் அவர் அவருடைய வேலையை காட்டுறாப்புல. தர்கா மட்டும் முஸ்லீம்களுக்கு சொந்தம்னு தீர்ப்பில் கொடுக்கல. நெல்லித்தோப்பு கீழே இருக்கக்கூடிய நெல்லித்தோப்பு பகுதி, அங்கேருந்து தர்காவுக்கு போகிற படிக்கட்டு, தர்காவுடைய கொடிக்கம்பம் இருக்கக்கூடிய மலையுடைய உச்சி, இதெல்லாம் சேர்த்து தான் தர்காவுக்கு சொந்தம். இது தவிர்த்த மீதி உள்ள மலை முழுக்க கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம். இதுதான் தீர்ப்பு. இப்போ இதில் இந்துக்களுக்கு இந்த பகுதி, இஸ்லாமியர்களுக்கு இந்த பகுதி அப்படிங்கிறது செட்டில் செய்யப்பட்டுடுச்சு. இதை தான் மதன் கௌரி சொல்கிறாப்புல. இதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, உடனே நீ சவுதியில் போய் சொல்லுவியா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலை எல்லா மதத்துக்கும் சொந்தம்னு சொல்லுவியா அப்படிங்கிறாப்புல. இப்போ மாரிதாஸுக்கு நம்ம ஒரு கேள்வி வைப்போம். அரிட்டாப்பட்டி இருக்குது இல்லை, அரிட்டாப்பட்டியில் ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குது, லகுலீஸ்வர் கோயில். ரொம்ப பழமையான குடைவரை கோயில், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான கோயில். அரிட்டாப்பட்டி மலையில் டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கு ஒன்றிய அரசு பர்மிஷன் கொடுத்தது. அங்கே சுரங்கம் தோண்டி கனிம வளம் எடுக்கிறதுக்கு வேதாந்தா நிறுவனத்துக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அப்போ இந்துக்களின் கோயிலை இடிக்கிறதுக்கு இங்கே சதி நடக்குது, இந்துக்களுடைய மனதை புண்படுத்துறாங்க, சிவனுடைய மலையை உடைக்கிறதுக்கு உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? இந்த மலை சிவனுக்கு சொந்தமான மலை, இதை யார் உடைக்கிறதுக்கு? யார்? நீ யார்? அரசாங்கம் யார் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு? அகர்வால் யார் அப்படின்னு மாரிதாஸ் கேட்டாரா? அப்படி ஒரு வீடியோவையும் நம்ம பார்க்கலையே. திருப்பரங்குன்றம் மலையில நீ ஆடு வெட்டினாலே அது இந்துக்களுக்கு மனம் புண்பட்டுடுது அப்படின்னு சொல்றீங்க. அரிட்டாப்பட்டி சிவனுடைய மலையில அந்த மலையவே உடைக்க ட்ரை பண்ணாங்களே, அப்போ மாரிதாஸுக்கு ஏன் கோபம் வரல? இந்துக்களுடைய மனசு புண்பட்டுடுச்சே, இந்துக்களை இப்படி அழிக்கிறாங்களே, இந்துக்களுடைய நிலம், கடவுளுடைய நிலத்தை அழிக்கிறாங்களே, மலையை உடைக்கிறாங்களே அப்படின்னு மாரிதாஸுக்கு ஏன் கோபம் வரல? திருப்பரங்குன்றத்தில் இருந்த மாதிரி அரிட்டாப்பட்டியில மட்டும் மலை மேல ஒரு தர்கா இருந்திருக்கணும். அப்போ வந்திருக்கும் பாருங்க மாரிதாஸுக்கு வேகம். மலையை உடைக்க வரீங்களா அகர்வால் சார், வேதாந்தா அகர்வால் சார், நீங்க கொஞ்சம் ஓரமா ஒதுங்குங்க, நீங்க ஓரமா ஒதுங்க சார். டேய் குல்லா போட்ட பாய், உன்னை விடமாட்டேன் நான். நீ என்ன மேலே தர்கா வச்சுக்கிட்டு இருக்க, இங்கே இந்துக்களை நீ இழிவுபடுத்த பார்க்குறியா, மலையை ஆக்கிரமிக்க பார்க்குறியா அப்படின்னு கொதிச்சிருப்பாரு மாரிதாஸ். அரிட்டாப்பட்டி மலையில் தர்காவும் இல்லை, மசூதியும் இல்லை. உடைக்க வர்றதா சொல்லப்பட்டது யாரு? அனில் அகர்வால், நம்பாலு. உடைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு? ஒன்றிய அரசு, நம்மாலு. அப்போ அந்த இடத்துல இந்துக்களுடைய மனசு புண்படுறதை பற்றி கவலை இல்லை, கடவுளினுடைய மலை உடைக்கப்படுறதை பற்றி கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை கிடையாது. கவலை இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. மாரிதாஸ் எதுக்கு கவலைப்பட்டார் தெரியுங்களா? அநியாயமா அரிட்டாப்பட்டியில் வர இருந்த அந்த டங்ஸ்டன் ப்ராஜெக்டை நிறுத்திட்டீங்களே அப்படின்னு கவலைப்பட்டார். டங்ஸ்டனுக்காக வாதாடினார். டங்ஸ்டன் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? சிவனை விட டங்ஸ்டன் முக்கியமாயிடுச்சு. மதன் கௌரியை பார்த்து டேய் அவனே இவனே அப்படின்லாம் பேசி நேற்று வரைக்கும் திருப்பரங்குன்றம் மலையா இருந்ததை இன்னைக்கு சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்களே, இதை நீ கேள்வி கேட்டியா அப்படின்னு கேட்குறாப்புல. நேற்று வரைக்கும் ஒரு பேர் இருந்து இன்னைக்கு திடீர்னு மாத்திட்டாங்கன்னா தப்பு தான், கேள்வி கேட்க வேண்டியது தான். ஆனால் சிக்கந்தர் மலை அப்படிங்கிற பெயர் வழக்கம் அந்த பகுதிகளில் எப்பயிலிருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நீண்ட காலமாக இருக்குது. பிரிட்டிஷுடைய குறிப்புகள்லேயே சிக்கந்தர் மலை அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த பகுதி கிராமங்களில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற பாடல்கள் இருக்குல்ல, அதுலேயும் சிக்கந்தர் மலை அப்படிங்கிற வார்த்தைகள் வருது. மலையாம் மலையழகாம், மலையை சுற்றி தோப்பழகாம், சிக்கந்தர் மலையழகாம், திருப்பரங்குன்றத்து தெருவழகான்னு சொல்லிட்டு நாட்டுப்புற பாடல்கள்லாம் அந்த பகுதியில் சிக்கந்தர் மலை அப்படிங்கிற குறிப்புகளோட இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி இன்றைக்கும் அந்த பகுதியை சேர்ந்த இந்துக்களுமே கூட சிலர் அந்த பகுதி அந்த மலையை சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மலையை இந்துக்களே எப்படி சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது திருப்பரங்குன்றம் மொத்த மலையை யாருமே சிக்கந்தர் மலைன்னு இப்போ சொல்றது இல்லை. திருப்பரங்குன்றம் மலை தான் அது மொத்த மலையும். அந்த திருப்பரங்குன்றம் மலையில் அந்த நெல்லித்தோப்பு பகுதியிலிருந்து அந்த படிக்கட்டு வழியாக மேலே போனால் அந்த தர்கா இருக்கிற பகுதி இருக்கு பாருங்க, அந்த மலை உச்சி, அந்த மலை முகட்டை சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறாங்க. அதாவது திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய சிக்கந்தர் மலை அப்படின்னு அந்த மலை முகட்டை மையப்படுத்தி ஒரு அடையாளப்படுத்துவதற்காக, அந்த தர்கா இருக்கிற இடத்தை அடையாளப்படுத்துறதுக்காக சிக்கந்தர் மலை அப்படிங்கிற சொல்லாடல் பயன்படுத்தப்படுது. மலையினுடைய பெயர் அதிகாரப்பூர்வமாக சிக்கந்தர் மலை அப்படின்னு யாரும் இன்னைக்கு பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் ஏற்கனவே கடந்த காலங்களில் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்டதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு திடீர்னு இப்படி ஒரு சிக்கல் வந்ததா? இன்னைக்கு திடீர்னு சிக்கந்தர் மலைன்னு பேரை மாத்திட்டாங்களான்னு கேட்டால் இல்லை. அந்த தர்கா நிர்வாகம் இருக்குல்ல, அந்த நிர்வாகத்தினுடைய போர்டு இருக்குல்ல, அந்த போர்டுலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
திருப்பரங்குன்றம் மலை மேல் அடங்கியுள்ள சிக்கந்தர் தர்கா அப்படிதான் சொல்றாங்க. சிக்கந்தர் மலை மேல் உள்ள சிக்கந்தர் தர்கான்லாம் போடல. அவங்களுடைய மற்ற ஆவணங்கள்ல கூட திருப்பரங்குன்றம் மலைன்னு தான் அதை குறிப்பிடுறாங்க, சிக்கந்தர் மலைன்னு குறிப்பிடுறது இல்ல. பேச்சு வழக்குல சிக்கந்தர் மலைன்னு அந்த மலைமுகட்டை அடையாளப்படுத்துறதுக்காக, தர்காவை அடையாளப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லப்படுது. இன்னும் சில மக்கள் பார்த்தோம்னா அந்த காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து காசி விஸ்வநாதர் மலைன்னு சொல்லக்கூடிய பழக்கம் கூட அந்த சுற்று வட்டாரத்துல இருக்கு. அதனால வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு இன்னைக்கு திடீர்னு யாரும் சொல்லலாம் கிடையாது. அப்படி சொன்னதா இட்டு கட்டப்படுது அப்படிங்கிறது மிகப்பெரிய பொய். அதே மாதிரி ஒரு மோசமான கருத்தை வந்து, ஒரு பொய்யான கருத்தை மாரிதாஸ் சொல்றாப்புல. இஸ்லாமியர்கள்லாம் போராட்டம் நடத்தும் போது, நீ ஆட்டை வெட்டுவேன், நான் அங்க போய் என்ன ஆட்டை மட்டும் நீ வெட்ட விடலை அப்படின்னா ஆளையே தூக்குவோம், ஆளையே வெட்டுவோம், ஆட்டை வெட்டுவோம் இல்லைன்னா ஆளையே வெட்டுவோம் அப்படின்னு முழக்கம் போட்டாங்க. அது யார் கேட்கறது அப்படின்னு மாரிதாஸ் பேசுறாரு. அப்படி ஒரு முழக்கம் அந்த இடத்துல இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்த யாராலையும் போடப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. இது வந்து ரொம்ப ரொம்ப வன்மத்தோட, கலவரத்தை தூண்டக்கூடிய சிந்தனையோட பரப்பப்படக்கூடிய மோசமான புத்தி மாரிதாஸுக்கு இருக்கு. அதை தான் அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு தொடர்ச்சியா அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அலாவுதீன் கில்ஜிக்கு கீழே கொள்ளையடிக்கலையா, அதை நீ பேசுவியா அப்படின்னு மதன் கௌரியை கேட்கிறாப்புல. ஏன் விஜயநகர பேரரசு வந்து இங்க ஆக்கிரமிக்கலையா, மராத்தியர்கள் வந்து இங்க ஆக்கிரமிக்கலையா, எத்தனை பேரரசுகள் இங்க வந்திருக்கு, ஒவ்வொருத்தவங்களாலையும் இந்த பகுதியை சேர்ந்த மக்களினுடைய வாழ்க்கை எப்படிலாம் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத பேசுவோமா, வெள்ளக்காரங்களால எப்படி பாதிக்கப்பட்டதுங்கிறத பேசுவோமா? அது எப்படி இந்தியாவினுடைய வரலாற்றை பேசும்போதெல்லாம் முகலாயர் ஆட்சியிலிருந்து மட்டுமே உங்களுக்கு ஆரம்பிக்குது. விஜயநகர பேரரசு இந்து பேரரசு தானே, அதை பத்தி பேசுவோம். அது என்னென்ன பண்ணாங்க, அது என்னென்ன மாற்றங்களை தமிழ்நாட்டில் உண்டு பண்ணுச்சுன்னு பேசுவோமா? எல்லா பேரரசுகளும் மக்களுக்கு எதிராகத்தான் இருந்திருக்கு. ஒவ்வொரு பேரரசும் இன்னொரு பேரரசை வீழ்த்தி இடங்களை பிடிச்சி தன்னுடைய ஆக்கிரமிப்பை வந்து விரிவுபடுத்துறது, தன்னுடைய அரசுடைய பரப்பை விரிவுபடுத்துறதுங்கிறது அந்த காலத்துல எழுதப்படாத விதியா இருந்தது. ஜனநாயகம் வர்றதுக்கு முன்னாடி மன்னராட்சி காலத்துல இப்படி கொள்ளையடிக்கிறதும், ஆட்சி பரப்பை விரிவுபடுத்துறதும், மக்களை அடிமையா கொண்டு வர்றதும், இங்கிருந்து போய் குடியேற்றுறது, அங்கிருந்து இங்கே கொண்டு வர்றது. பிரிட்டிஷ் காலத்துல கூட இங்கிருந்து தமிழர்கள்லாம் அடிமைகளா, அரை அடிமைகளா வந்து வேற இடங்களுக்கு வந்து, வேற நாடுகளுக்கு, பல்வேறு நாடுகளுக்கு வந்து பார்த்தோம்னா தோட்ட தொழில்களுக்காக, மலையில இருக்கக்கூடிய பயிர்களுக்காக, டீ எஸ்டேட்டுங்களுக்கு, கரும்பு எஸ்டேட்டுங்களுக்குலாம் அரை அடிமைகளா கூட்டு போகப்பட்டாங்க. இதை பத்தி என்னைக்காவது மாரிதாஸ் பேசியிருக்காரா? தமிழ்நாட்டை சூறையாடுனதை பத்தி பேசணும், தமிழ்நாடு மக்கள் வரலாற்றுல எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டாங்கன்னு பேசணும்னா இது எல்லாத்தையும் பேசணும். உங்க இஷ்டத்துக்கு முகலாயர்களை மட்டும் தனியா செலக்ட் பண்ணி ஏதோ மதத்துக்காக இங்க எல்லாமே நடந்த மாதிரி, இந்துக்களை அழிக்கணுங்கிறதுக்காக முகலாய பேரரசு தன்னுடைய பரப்பை விரிவுபடுத்துச்சுங்கிற மாதிரி கதை விடக்கூடாது. ஆதிக்கம், அட்ராசிட்டி இதெல்லாம் ஜனநாயகம் வர்றதுக்கு முன்னாடி மன்னராட்சியில பேரரசுகளினுடைய நேச்சரா இருந்தது. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒட்டு மொத்தமா பார்த்தோம்னா மதன் கௌரி போட்ட வீடியோவிலேயே ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு வீடியோ அது. அதில் எந்த இடத்துலையுமே அவர் வந்து இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டு பல பொய்களை பரப்பி, ஆடு வெட்டுறதை ஏதோ இன்னைக்கு தான் வெட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்டு இதையெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக மாற்றிக்கிட்டு இருக்க காவி அமைப்புகளை பற்றி எந்த இடத்துலையுமே அவர் குற்றம் சாட்டவே இல்லை. இந்து முன்னணியை குற்றம் சாட்டல, பாஜகவை குற்றம் சாட்டல, ஆர்எஸ்எஸை குற்றம் சாட்டல, யாரையுமே அவர் குற்றம் சாட்டல. யார் மேலே தப்புங்கிறத உறுதியாக சொல்லவும் இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு புண்ணியம் இல்லாத வீடியோவுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷனை பொய்யா பேசி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாரிதாஸ் ரொம்ப மோசமான ஒரு ஆளாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா தற்குறியாக இருக்கிறது கூட தப்பு கிடையாது. ஒருத்தன் விஷயம் தெரியாமல், முட்டாளா, அறியாமையில் இருக்கிறது கூட தவறு கிடையாது. ஆனால் சமூகத்தில் இதெல்லாம் பண்ணால் பிரச்சனை வரும், இதனால் லாபம் அடையலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே பொய்யை பரப்புறவன் இருக்கான்ல, அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன், ஆபத்தானவன். மாரிதாஸை நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு விடையளிக்கிற மாதிரி ஆல்ரெடி நம்ம 3 வீடியோக்கள் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்களோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதையும் வந்து நீங்கள் அவசியம் பாருங்கள். இந்த மாதிரியான தகவல்களை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்க யூடர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.